காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. மீட்கும் கனவை காங்கிரஸ் மறந்துவிட வேண்டும். காஷ்மீரில் இனிமேல் மூவர்ண கொடி மட்டுமே பறக்கும் என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் MTH நிறுவனத்தின் மெட்ராஸ் மசாலா பொடி, சாம்பார் கலப்பு மசாலா பொடி மற்றும் எவரெஸ்ட் நிறுவனத்தின் மீன்கறி மசாலா உள்ளிட்ட 4 மசாலா பொடிகளுக்கு நேபாளம் தடை விதிப்பு. தரம் குறைந்திருக்கும் காரணத்தின் அடிப்படையில் இந்த மசாலா பொருள்களுக்கு சிங்கப்பூர், ஹாங்காங் நாடுகளை தொடர்ந்து நேபாளமும் தடை விதித்துள்ளது. அவுரங்கசீப்பின் ஆன்மா காங்கிரசுக்குள் புகுந்துவிட்டது என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பரபரப்பு பேச்சு. இந்தியாவில் சாப்பிட்டுவிட்டு பாகிஸ்தானின் புகழ் பாடுபவர்களுக்கு இங்கு இடமில்லை என்றும் காட்டம். கர்நாடகாவில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கியிருப்பதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா குற்றச்சாட்டு. காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் அரசியல் சாசனத்தை அவமதிப்பதாகவும் சாடல். அமித்ஷாவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் ராகுல் பதிலளிக்க தாமதம் செய்ததால் ரூபாய் 1000 அபராதம் விதித்தது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம். 2018 பெங்களூருவில் அமித்ஷா குறித்து ராகுல் காந்தி அவதூறு கருத்து கூறியதாக பாஜக தொண்டர் தொடர்ந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய நீதிமன்ற அனுமதி பெற்று பிடியாணை பிறப்பிப்பு. பிரஜ்வல் வெளிநாட்டில் பதுங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவு நடவடிக்கை. விஜய் கட்சியின் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தால் செல்ல தயார் என சீமான் கருத்து. விஜயுடன் ரகசியமாக சந்திக்க தாங்கள் என்ன கள்ள காதலர்களா என கேள்வி. திருடு போன காரில் கடத்திச் செல்லப்பட்ட 130 கிலோ கஞ்சா. உரிமையாளர் காரில் GPS பொருத்தி இருந்ததால் பெரம்பலூர் அருகே கையும் களவுமாக சிக்கிய கஞ்சா கடத்தல் கும்பல். வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிறது பள்ளிகள் திறப்பது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம். தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் அடுத்த ஓரிரு நாட்களில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வாணியம்பாடி அருகே மின்னல் தாக்கி தந்தை மகன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கோவில்பட்டி அருகே காட்டுப் பகுதியில் சிதைந்த கட்டிடத்தில் மழைக்காக ஒதுங்கிய மூதாட்டி மற்றும் ஆடுகள் மின்னல் தாக்கி உயிரிழப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த மழை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரியில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யும் என அறிவிப்பு. IPL கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாட இந்திய கிரிக்கெட் வீரர்கள் 25ஆம் தேதி அமெரிக்கா பயணம். ஜூன் 5ஆம் தேதி முதல் ஆட்டத்தில் இந்திய அணி அயர்லாந்துடன் மோதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.